இந்த சம்பவம் இவ்வளவு விரைவாக நடக்கும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதாவது நேற்று சனிக்கிழமை இரவு இந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லி யாருமே எதிர்பார்த்திருக்கல. அதுதான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது. ஈரானில் தெரிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான 3 இலக்குகளை தாங்கள் தாக்கி அழித்திருப்பதாகவும் மிகவும் வெற்றிகரமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாகவும் தாக்குதலில் ஈடுபட்ட அமெரிக்க போர் விமானங்கள் பத்திரமாக ஈரான் எல்லை பரப்புக்குள் இருந்து வெளியேறி அவற்றினுடைய இருப்பிடம் நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தவர் 2 வார கால அவகாசம் எடுத்துக்கொள்வதாகவும் அதுக்கு பிறகுதான் முடிவெடுக்கிறது ஈரானை தாக்குறதா இல்லையா என்று சொல்லி, அமெரிக்கா இந்த யுத்தத்தில் நேரடியாக ஈடுபடுமா இல்லையா என்று சொல்லி 2 வார கால அவகாசம் எடுத்து முடிவெடுப்பேன் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லிட்டு இப்போ திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை மாலை நேற்று மாலை இந்த தாக்குதலை அவர் நடத்துவதற்கு உத்தரவு போட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல் வெற்றிகரமாக இடம்பெற்றிருப்பதாக அமெரிக்க தரப்பில் சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக உடனடியாக ஈரானிய தரப்பிலிருந்து இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை. இந்த 3 இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கியமான இடம், அதிக பாதுகாப்பு கொண்டதும் இயற்கையான பாதுகாப்பும் மற்றும் சகல விதமான பாதுகாப்பு கொண்டதும் ஈரானினுடைய அணு ஆயுத மையம், அணு ஆராய்ச்சியினுடைய இதயம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஃபோர்டோ என்று சொல்லப்படுற இடத்துல தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து 90 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஃபோர்டோ என்று சொல்லப்படக்கூடிய உலக மக்களால் மிகவும் வியந்து பார்க்கப்பட்ட அந்த அதிமுக்கியமான இடம் மீதும் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னால் இதில் தாக்குதல் நடத்தி இதை அழிக்கக்கூடிய சக்தி அமெரிக்க விமானப்படையிடம் மட்டும்தான் இருக்குது. அவர்களிடம் இருக்கக்கூடிய B2 வகை விமானத்தை பயன்படுத்தி MOP என்று சொல்லப்படக்கூடிய அதாவது கடினமான நிலப்பகுதி மற்றும் கொங்கிரீட் போன்றவற்றை துளைத்து சென்று 60 மீட்டர் ஆழம் வரை இறங்கி தாக்குதல் நடத்தக்கூடிய வல்லமை கொண்ட அந்த MOP குண்டுகளை பயன்படுத்தி தான் இது தாக்குதலை நடத்த முடியும் எனவும் இஸ்ரேல் பல தடவைகள் அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டிருந்தது. கடந்த ஒரு வாரமாக பல தடவைகள் கேட்டுக்கொண்டிருந்தது, நீங்கள் நேரடியாக அதில் களத்தில் குதிக்கணும், தாக்குதல் நடத்தணும் என்று சொல்லி. அமெரிக்க ஜனாதிபதி கிட்டத்தட்ட போக்கு காட்டி கொண்டிருந்தவர். ஒருக்கா ஓம் என்று சொல்றது, ஒருக்கா இல்லை என்று சொல்றது, வெறுவன் வரமாட்டன், வரலாம் வர முடியாது என்று சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி இந்த உலகத்தையே குழப்பிக் கொண்டிருந்தவர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஒரு பக்கம் அந்த மாதிரி குழப்பிக் கொண்டிருந்த போது தன்னுடைய விமானப்படைக்கு கட்டளை இட்டிருக்கிறார், மற்ற பக்கம் போய் இந்த தாக்குதலை நடத்த சொல்லி. எனவே இப்படி ஒரு மிகப்பெரிய திட்டத்தை பின்னால் போட்டுக்கொண்டுதான் இப்படியாக மாற்றி மாற்றி கதைகளை சொன்னாரா அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்று சொல்லி இங்கே ஒரு கேள்வி ஒன்று எழுது. இப்போ அந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது, அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சது. இதோட ஈரானுடைய கதை முடிந்து விட்டது. இனிமேல் ஈரான் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியாது. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கார், ஃபோர்டோ இஸ் கோன் என்று சொல்லி போட்டிருக்கார். ஃபோர்டோ போயிட்டு என்று சொல்லி தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதே வழியில் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக நடத்திய விமானப்படையினருக்கு, அமெரிக்க விமானப்படையினருக்கு தன்னுடைய பாராட்டுக்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே வேளையில் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு அமெரிக்க நேரம் சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு அவர் இது சம்பந்தமாக நாட்டு மக்களுக்கு விசேட உரையொன்றை ஆற்றியிருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார். அதே வேளையில் இது போன்ற ஒரு வெற்றிகரமான தாக்குதலை செய்யக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் இந்த உலகத்திலேயே அமெரிக்க இராணுவத்திடம் மட்டும்தான் உள்ளது எனவும் அவர் தன்னுடைய இராணுவத்தினருக்கு, தன்னுடைய விமானப்படையினருக்கு பாராட்டுக்களை வழங்கி இருக்கின்றார். இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாக்கப்பட்ட 3 இடங்களில் முதலாவது ஃபோர்டோ, இரண்டாவது இடம் நட்டான்ஸ், அடுத்த இடம் இஸ்ஃபஹான். இந்த 3 முக்கியமான அதிமுக்கியமான இடங்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதலினுடைய இழப்பு விவரங்கள், சேத விவரங்கள் போன்றவை இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை வெளிவரவில்லை. அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோராலும் பரவலாக பேசப்பட்டது அந்த 13,600 கிலோ எடையுள்ள அந்த MOP என்று சொல்லப்படுற அந்த குண்டுதான் ஃபோர்டோ மேல போடப்பட்டதா இல்லையா என்பது சம்பந்தமாகவும் எந்த ஒரு தகவலும் இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்த போதிலும் கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னால் ஃபுல் பெய்லோட் என்று சொல்லி, ஃபுல் பெய்லோட் குண்டுகளை தாங்கள் பயன்படுத்தினோம் என்று சொல்லி அதனுடைய மறைமுக அர்த்தம் ஒருவேளை அந்த குண்டாக இருக்கலாம் என்று சொல்லி நாங்கள் கணிக்கலாம். இருந்த போதும் கூட அது இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. சரி, இப்படியான ஒரு தாக்குதலை நடத்தியதன் மூலம் அமெரிக்கா இந்த யுத்தத்துக்குள்ள நேரடியாக குதித்திருக்கின்றது, நேரடியாக களத்திலே இறங்கி இருக்கின்றது. இஸ்ரேலுக்கு உதவி செய்யும் முகமாக ஈரானை எதிர்ப்பதற்கு அமெரிக்கா முடிவெடுத்திருக்கிறது. அப்படின்னு சொன்னால் இதனுடைய அடுத்த கட்டம் என்ன, இதற்கு ஈரானுடைய ரியாக்ஷன் என்ன? ஏற்கனவே ஈரான் பல தடவைகள், ஒன்றுக்கு பல தடவைகள் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அமெரிக்கா இதில் விலகி இருக்கணும், இதுக்குள்ள அமெரிக்கா ஈடுபடக்கூடாது. ஒருவேளை அமெரிக்கா எங்கள் மேல தாக்குதல் நடத்துமாக இருந்தால் அதனுடைய விளைவுகள் மிக மோசமாக இருக்கும், படு பாரதூரமாக இருக்கும். மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைத்தளங்கள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்துவோம் என்று சொல்லி ஈரான் கடுமையான எச்சரிக்கையை விடுத்து
விடுத்திருந்தது. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமேனி மற்றும் ஈரானுடைய ஜனாதிபதி, ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர் என்று சொல்லி எல்லா உயர்மட்ட தரப்பினரும் வந்து அமெரிக்காவுக்கு தங்களுடைய கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறது. இதற்கு ஈரானுடைய பதிலடி என்னவாக இருக்க போகிறது? சண்டைகள் வந்து ஓயுமா அல்லது இன்னும் அதிகரிக்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அதோட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், இதுக்கு மேலே வந்து ஈரான் இனி அணு ஆயுதத்தை பற்றி நினைச்சே பார்க்க முடியாது, அணு ஆயுத உற்பத்தியில் வந்து அவர்களால் ஈடுபடவே முடியாது, நாங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக அழித்து விட்டோம், இது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு வெற்றி என்று சொல்லி அவர் பதிவு செய்திருக்கின்றார். இதுக்கு மேலே ஈரானால் அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியாது, இனி அவர்களுக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வருவதை தவிர வேறு வழி கிடையாது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். அது அவருடைய தரப்பு கருத்து. ஆனால் ஈரானுடைய தரப்பு கருத்து என்ன, ஈரானுடைய முடிவு என்ன, இதற்கு ஈரானுடைய பதிலடி என்ன என்பதை நாங்கள் இன்னும் ஒரு சில மணித்தியாலங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அது சம்பந்தமான எந்த ஒரு தகவலும் இதுவரை வெளிவரவில்லை. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான தயார்படுத்தல்கள் எப்படி நடந்தது சொன்னால், அமெரிக்காவினுடைய மிசூரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய விமான படைத்தளத்தில் இருந்து 2 B-2 வகை விமானங்கள் புறப்பட்டு குவாம் என்று சொல்லப்படுற அட்லாந்திக் தீவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவினுடைய விமான படைத்தளம் இருக்குது. அந்த விமான படைத்தளம் நோக்கி நேற்று சனிக்கிழமை காலையில் இருந்து அந்த மிக பிரம்மாண்டமான ராட்சச விமானம் B-2 வகை விமானங்கள் 2 விமானங்கள் புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுது. இது முதலாவது நடவடிக்கை. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 நாட்களுக்கு முதலேயே அமெரிக்கா என்ன செய்ததுன்னு சொன்னால், இங்கே பிரித்தானியாலையும் ஸ்பெயின்லையும் கிரீஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய ஏராளமான விமானங்களை கொண்டு வந்து குவிச்சிருந்தது. கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட விமானங்களை கொண்டு வந்து இந்தந்த தளங்களில் வச்சு குவித்து வைத்திருந்தது. நேற்று சனிக்கிழமை காலை அவை அனைத்துமே புறப்பட்டு சென்றதாக, அதாவது மத்திய கிழக்கை நோக்கி புறப்பட்டு சென்றதாக ஊடகங்களில் செய்திகள் வந்திருந்தது. எனவே ஒரு பக்கம் இங்கால ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 60க்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து இங்கே ஐரோப்பிய மண்ணிலிருந்து புறப்பட்டு மத்திய கிழக்கு நோக்கி போய்கொண்டிருக்க, அங்கால B-2 வகை விமானங்கள் அமெரிக்காவிலிருந்து நேரடியாக புறப்பட்டு அட்லாந்திக் பெருங்கடலை தாண்டி குறிப்பிட்ட இடம் நோக்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்போ வந்து அமெரிக்கா தாக்கி இருக்கிறது வந்து எந்த வகை விமானங்கள், அந்த B-2 வகை விமானம் சென்று தாக்குதல் நடத்தியதா இல்லையா என்பது சம்பந்தமாக தகவல் எதுவும் வெளிவரவில்லை. எனவே பெரும்பாலும் அந்த விமானங்கள் தான் தாக்குதலில் ஈடுபட்டிருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். இருந்த போதிலும் கூட அது சம்பந்தமான தகவல்கள் ஏதும் இதுவரை வெளிவரவில்லை. இந்த தாக்குதலை நடத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்தவர்கள் யார் என்பது சம்பந்தமாக நியூயார்க் டைம்ஸ் சற்று முன்னர் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய நியோ கன்சர்வேட்டிவ்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான ஆக்கள், ஒரு வகை கொள்கையை பின்பற்றக்கூடிய ஆக்கள் நியோ கன்சர்வேட்டிவ்ஸ் என்று சொல்லி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கி கொண்டு வந்தார்களாம். அதாவது இவர் சும்மா இப்படித்தான் சொல்லுவார், சண்டைக்கு போக மாட்டார், இவருக்கு சண்டைக்கு போகிறதுக்கு பயம், இவர் வந்து ஈரான் அடிக்க மாட்டார், இப்படியே சொல்லி கொண்டிருப்பார், வாயால் சொல்லிக்கொண்டே இருப்பார், இந்த மாதிரி கதைகளை சொல்லி அமெரிக்க ஜனாதிபதியை வந்து மொக் பண்ணி கொண்டிருந்தார்கள், கேலி செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நியூயார்க் டைம்ஸ் வந்து குறிப்பிடுது. எனவே அவர்களுடைய ஒரு தூண்டுதல் காரணமாகத்தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்க கூடும் என்று சொல்லி ஒரு அனுமானத்தை வெளியிட்டிருக்கின்றது நியூயார்க் டைம்ஸ். இருந்த போதிலும் கூட இந்த உலகத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த கதை என்னென்று சொன்னால், நாங்கள் இந்த தாக்குதலில் ஈடுபடுவோம், ஈடுபட மாட்டோம் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் ஒரு கவுண்டர் சொல்லுவார், பிறகு மாற்றி சொல்லுவார், இப்படி அவருடைய கதையை வந்து 100% நம்ப முடியாது என்று சொல்லி பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆய்வாளர்களும் சொல்லுகின்ற ஒரு கருத்து. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று அமெரிக்கா இதில் வந்து களத்தில் குதிச்சிருக்குது. இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரப்போகுது. குறிப்பாக வந்து மத்திய கிழக்கில் வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொண்டு வரப்போகுது. அடுத்த கட்டமாக சண்டை இன்னும் உக்கிரமடையுமா அல்லது சமாதானம் பெறப்போதா என்ன ஏது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். எனவே மேலதிக செய்திகள், மேலதிக அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு நான் மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.